ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோக் வித் யூவி சேனல். என்னடா புள்ள மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு இந்தியாவுக்கு ஃப்ளைட் இல்லாததுனால நடந்தே வரலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினச்சிடாதீங்க. நான் இங்கே என்னென்னா வெயில் அடிக்கிறதே அதிசயம் தான் ஜெர்மனியில். அதுவும் இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இங்கே ஜெர்மன்ஸ் எல்லாமே பிக்னிக்ன்ட்டு போவாங்க, அவங்களாம் போய் கிரில்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சரி நம்மளும் ஏதாவது பண்ணலாமேன்னு யோசித்தேன். சரி, அடுப்பே இல்லாத ஒரு ரெசிபி நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, அதையே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டுடலாம் ரெசிபியில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து ஃபார்வர்டிங் பண்ணிடலாம். ஒரு வழியாக ஒரு பிக்னிக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இது வீட்டுக்கு முன்னாடியே இருந்திருக்கேன். அது இவ்வளோ நாள் நான் பார்க்காம இருந்திருக்கேன். ஏன்னா வின்டரில் வெளியிலே வந்ததில்லை ஒரு வீட்டை விட்டு. இப்போ தான் சம்மர் வரும்போது அப்படியே லைட்டாக கொஞ்சம் வீட்டை விட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க நம்ம போய் இனி நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வந்தாச்சு. நீட்டாக பொறுமையாக உட்காந்து நல்லா செட்டில் ஆகிட்டேன். இனி அடுத்தது என்ன, நம்ம சமைக்கிறது தான். வாங்க சமைச்சிடலாம். அந்த அடுப்பே இல்லாத ரெசிபி என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஒரு பச்சை புளி ரசம் தான். அது எப்படி செய்யலான்னு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இது மோஸ்ட்டாக கோயம்புத்தூர் ஈரோடு சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் தான். எப்போவுமே ஒரு கறி விருந்துன்னு இருந்தால் அதுக்கப்புறம் இந்த பச்சை புளி ரசங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அது நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி அதை செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி புளியை ஒரு 2 hours பிஃபோரே நல்லா ஊற வச்சுட்டேன் தண்ணியில். ஸோ புளி தண்ணி பார்த்திங்கனாலே கலர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பூண்டு 2 பல், நல்லா பெரிய பல், அதனால் நான் 2 பல் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் கிடைக்கல இந்த கொரோனா டைமில். ஸோ அதனால் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படியே கொஞ்சம் காஞ்ச லீஃப் தான், இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, உப்பு அதே மாதிரி தான். எனக்கு கல்லுப்பு நான் இப்போ கிடைக்கல. பட் கல்லுப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கான ஃபைன் சால்ட்டாக யூஸ் பண்ணுறேன். அடுத்தது சாம்பார் தூளோ இல்லை ரசத்தூளோ எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த புளி கரைசல்லேருந்து நான் அந்த புளியை லாஸ்ட்டாக 2 மணி நேரம் ஊறிருக்கனால அந்த புளிப்பே கண்டிப்பாக நல்ல புளிப்பாக இருக்கும். அதனால் நான் இந்த புளியை மட்டும் அப்படியே வடித்து எடுத்துறேன். நான் உள்ளே விட்டு கரைக்காமல், நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அப்படியே கரைச்சி விடுவோம். பட் ஆனால் இதுக்கு அப்படியே கரைச்சி விடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஸோ அதனால் புளி தண்ணி அப்படியே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதனால் அதில் இருக்கிறத மட்டும் நான் எடுத்து வச்சிடறேன் தனியாக. தண்ணியை நான் பவுலில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கரைக்கிறதுக்கு அதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறனா கூட ஃபில்ட்ரு பண்ணிடலாம், வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன போடணும் அப்படின்னா, வெங்காயம், பூண்டு இதெல்லாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தான் இடித்து போட போகிறேன். நம்ம இடித்து போடுறதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனோட மிக்சியில் நம்ம அரைப்போம். மிக்சியில் அரைச்சா அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த ஹீட்டை இது பண்ணியிருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இடித்து தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நல்லா இடிச்சிட்டு, அது இல்லாமல் இந்த கல் சட்டியில் இடிக்கும்போது அது ஒரு ஸ்பெஷல் வாசமே உண்டு அதுக்கு. ஸோ அதனால் நான் இடித்து போடுறேன். பாருங்கள், நல்லா இடிச்சிட்டேன். அது அப்படியே இந்த இடித்து போடும்போது அப்படியே அது 2 பல் அப்படியே வாய்க்கு வரும்போது வெங்காயம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது நான் பூண்டை நல்லா இடித்து போட போகிறேன். அடுத்தது கறிவேப்பிலை கொஞ்சம் பச்சையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இடிக்கும். இது கொஞ்சம் ட்ரை கறிவேப்பிலைங்கிறதுனால ஓரளவுக்கு தான் இடிக்க முடியும், ரொம்ப இடிக்காது. என்ன முழுசாக அப்படியே வராமல் கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக தான் நான் இடித்து போடுறேன். ட்ரை கறிவேப்பிலையாக இருந்தாலும் கறிவேப்பிலை வாசம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணியும் போடலாம், இல்லை இடித்து போடுறனாலும் போடலாம். நான் கட் பண்ணியே போட்டுடலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அதை ரவுண்டாக பார்க்க அந்த இதில் அழகாக தெரியும். ஸோ அதுக்காக நான் கட் பண்ணி போட்டுடலான்னு இருக்கேன்.
ரெண்டு பச்சை மிளகா போதும், ஏன்னா ரொம்ப காரம் இடக்கூடாது. நான் 2 மிளகா போட்டேன், ஏன்னா ரொம்ப காரமாகிடும் இல்லைன்னா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை வந்து நான் வந்து இடித்து தான் போட போகிறேன். கட் பண்ணுறதை விட இடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இடித்து தான் போடுறேன். இங்கே நல்லா எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பள்ளத்தில் உட்காந்துருக்கோமா, அதனால் நம்ம தட்டுற சத்தம் சும்மா பயங்கரமாக எக்கோ அடிக்குதுங்க. சில பேர் அந்த காம்பு போட மாட்டாங்க, பட் ஆனால் நான் எப்போவுமே அந்த காம்பை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதையும் நான் இடித்து வந்து உள்ளே போட்டுருவேன். அதுவும் நல்லது தான் நமக்கு. ஸோ அதனால் நான் வந்து அதை தனியாக இது பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. இன்னொரு சின்ன ஸ்மால் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து எல்லோரும் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்கள் கழுவிட்டு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணாலுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு அரிசியோ இல்லை ஏதோ ஒரு நவதானியத்தை வந்து போட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டானா பரவாயில்ல, அதை நீங்கள் குப்பையில் போட்டுறீங்க. ஏன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கழிச்சிட்டிங்கனால அதில் வந்து கண்டிப்பாக மண்ணெல்லாம் வரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து கொட்டிடுங்க. ஸோ இந்த கல்சட்டி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சாம்பார் தூள் வந்து ரொம்ப நிறையெல்லாம் சேர்க்காதீங்க, சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும். நெக்ஸ்ட்டு உப்பு மட்டும் கல் உப்பு இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. இந்த உப்பும் நல்லா தான் இருக்கும், கல் உப்பு அது ஒரு தனி டேஸ்ட். நீங்கள் தேவையான அளவு ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சிருங்க. நம்ம நல்லா கரைச்சி விட்டணும். கரைச்சிட்டு இதை வந்து கண்டிப்பாக இப்போவே உடனே சாப்பிட்றத விட 1 மணி நேரம் வச்சுருந்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு கறி விருந்தெல்லாம் சாப்பிட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா அப்படியே டைஜஷனும் சூப்பராக இருக்கும். வாசமே எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டோம், அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம். சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அப்பா, அது ஒரு பச்சரிசி சாப்பாடு இருந்திருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும், அருமையாக. நான் வீட்டுக்கு போய் பச்சரிசி வச்சு சாப்பிட தான் போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு எனக்கு இந்த வீடியோக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க, அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.